தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை மதுரை விமான நிலையத்தில் சந்தித்து பேசுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் OPS இருவரும் தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரை விமான நிலையத்தில் நடைபெறப் போகும் சந்திப்புகள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கக்கூடும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். தமிழ்நாட்டின் அடையாள சின்னங்களின் ஒன்றான ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் சில மாறுதல்களோடு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இதற்காக மதுரை வரும் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச நேரம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியை சந்திக்க முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என்பதுதான் இருவரது விருப்பமும். இதற்காகவே EPS, OPS இருவரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளனர். பிரதமர் மோடியை EPS, OPS போட்டி போட்டு சந்திப்பதற்கு பின்னணியே அடுத்தடுத்து அரங்கி வரும் அரசியல் திருப்பங்கள் தான். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக குழுவினர் தம்மை சந்தித்த பின்னர் அமித்ஷா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆனால் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுடன் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்படும் என கூறி வருகிறார். இதற்கு காரணமே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா உள்ளிட்டோரை சேர்த்துதான் ஆக வேண்டும் என்கிற டெல்லி பாஜக மேலிடத்தின் கட்டளையை எடப்பாடியால் ஏற்க முடியாதுதான் எனவும் கூறப்படுகிறது. இதனால் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கவே முடியாது என திட்டவட்டமாக கூறி வருகிறார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்க உள்ளது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.